வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 21 வியாழக்கிழமை. இந்த வீடியோவில் உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்குகிற பழங்களுக்கான செலவை எப்படி பாதியாக குறைக்கலான்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா, இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் கிலோ 200 ரூபாய்க்கு நிறைய பழங்கள் இருக்குது. கிலோ 70 ரூபாய்க்கு ஒரு சில பழங்கள் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பழங்களோட லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வரும். அதை பார்த்து இன்னைக்கு நீங்கள் அதிகமான பழங்கள் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு கிர்னி பழம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திர வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் 1 கிலோ 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செந்தூர மாம்பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் திராட்சை 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பங்கனப்பள்ளி மாம்பழம் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருப்பு திராட்சை 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பழம் 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்கோவா மாம்பழம் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பேரிக்காய் 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சிவப்பு ஆப்பிள் 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ளம்ஸ் 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிற விலை குறைவான பழங்களோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு கிர்னி பழம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு கிடைக்குது. தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்குது. முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு கிடைக்குது. கொய்யாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு, பலாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செந்தூர மாம்பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்கள் தான் கிலோ 70 ரூபாய்க்கு உள்ளவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பழங்களை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி இன்னைக்கு உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கோங்க. நீங்கள் பழங்களை வீட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் வாங்குனீங்கன்னா 4 அல்லது 5 கிலோ இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் வச்சு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் செலவுகளை குறைச்சிக்கலாங்க. நீங்கள் இதே மாதிரி விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைக்குறைவான பொருட்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி செலவுகளை குறைக்கலாம்.